ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய இறை வார்த்தை, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். மத்தேயு அதிகாரம் 4 இறைவார்த்தை 4 இவ்வாறாக கூறுகிறது. இயேசு கிறிஸ்து நற்செய்தி பணியை தொடங்குவதற்கு முன்பு 40 நாள் உபவாசம் இருந்தார். அந்த நேரத்தில் சாத்தான் ஆண்டவரை சோதிக்க வந்தது. அந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கூறி சாத்தானை விரட்டினார். ஆம், அப்பம் என்பது வெறும் உடல் தேவையை குறிக்கிறது. ஆனால் கடவுளுடைய வாய்ச்சொல் என்பது நம்முடைய ஆன்மீக உணவாக இருக்கிறது. மனிதன் உடலோடு மட்டுமல்ல, ஆத்துமாவோடும் வாழ்கிறான். கடவுளின் வார்த்தை நம்முடைய ஆன்மாவுக்கு உணவாகிறது, வழிகாட்டும் ஒளியாகிறது, பலவீனத்தில் பலமாகிறது, பாவத்திலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறது. உடலுக்கு உணவு இல்லையெனில் உடல் சோர்வடைவது போல, ஆன்மாவுக்கு இறை வார்த்தை இல்லையெனில் ஆன்மா வறட்சி அடைந்து விடுகிறது. இந்த இறை வார்த்தையிலிருந்து இயேசு நமக்கு கூறுவது, உலகின் தேவைகள் முக்கியம்தான், ஆனால் இறைவனின் வார்த்தை அதைவிட முக்கியமானது. பணம், உணவு, பதவி மட்டும் வாழ்க்கை அல்ல. ஜெபம், வேத வாசிப்பு, இறைவனோடு உள்ள உறவு, இதுவே முழுமையான வாழ்க்கையாகிறது. தினமும் இறைவார்த்தை வாசிப்பது, சிந்திப்பது நம்மை ஆன்மீகமாக உயிரோடு வைத்திருக்கிறது. உடலுடைய உணவு மனிதனை உயிரோடு வைத்திருக்கிறது, ஆனால் இறை வார்த்தை மனிதனை வாழ வைக்கிறது. இறை வார்த்தை இல்லாமல் வாழ்க்கை முழுமையல்ல. ஆண்டவர் நம்மை தம்முடைய இறை வார்த்தையால் தினமும் போஷிக்கட்டும். காட் பிளெஸ் யூ. இந்த இறை வார்த்தை குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள்.